ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற எல்லை பாதுகாப்பு படையில் ரீசண்டாக ஒரு புது அறிவிப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 162 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இதற்கான கடைசி தேதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 30/6/2024. ஸோ ஃபர்தராக இதை பற்றின குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா அப்படிங்கிற எல்லா தகவல் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இயர்லி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் நிறையா வேக்கன்சிஸ் வரும். இது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோட பேஜை ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் குறிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் லிங்க் ஆல்சோ ஜாயின் பண்ணிங்க. ஃபர்தராக வரக்கூடிய பல முக்கியமான வேலையாப்பலும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தற்போது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற தகவல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் த அஃபீஷியல் வெப்பேஜ், அதாவது rectt.bsc.gov.in அப்படிங்கிறது தான் அஃபீஷியல் வெப்பேஜ். இந்த பேஜ்க்கான லிங்க், அறிவிப்புக்கான லிங்க் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அகேன் நீங்களும் அதை ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் காமிச்சிருப்பாங்க 1 ஜூலை 2024 அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான நோட்டிஃபிகேஷன் இங்கே இருக்கும். இதற்கான அப்ளை லிங்க் தெளிவாகவே இந்த பிளேஸில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் பிஎன்சி நான் கெசாட்டட் போஸ்ட்டில் பிஎஸ்எஃப்பில் வாட்டர் விங் 2024 நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின தகவல் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். திஸ் இஸ் ஆன்லைன் டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் அப்ளிகேஷன். ஆல்சோ நீங்கள் ஆன்லைன் மாடல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டட் மேல் இந்தியன் சிட்டிசன். நான் ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சாரி ஃபார் திஸ் இன்கன்வீனியன்சி. ஒன்லி ஃபார் மேல் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். இதற்கு நீங்கள் ஃபீமேல் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, வாட்டர் விங். இப்போ இதில் என்னென்ன மாதிரி வேக்கன்சிஸ் கேட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஐ மாஸ்டர், அதே மாதிரி எஸ்ஐ இன்ஜின் டிரைவர், ஹெச்சி மாஸ்டர், ஹெச்சி இன்ஜின் டிரைவர், ஹெச்சி ஒர்க் ஷாப் அண்டு கான்ஸ்டபுள். ஸோ எஸ்ஐ அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி ஹெச்சி அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபுள். டோட்டலாக 162 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் எக்ஸர்வீஸ்மென் கோட்டாக்கு 10% வேக்கன்சிஸை ஒதுக்கியிருக்காங்க. அதில் மொத்தமாக 16 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த எஸ்ஐ மாஸ்டரில் 7 வேக்கன்சிஸ், அதே மாதிரி ரிசர்வேஷன்ஸ் தகுந்த மாதிரியான வேக்கன்சிஸையுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அகேன் உங்களோட ரிசர்வேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால இது ஓபிசி கேட்டகரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எம்பிசி, அதே மாதிரி பிசி, இவங்க எல்லாருமே ஓபிசி கேட்டகரி கீழே தான் வருவீங்க. அப்படி நீங்கள் ஓபிசிக்கு அப்ளை பண்ண போனீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணும். ஸோ பே மேட்ரிக்ஸ் லெவல் 6 தான். ஸோ 35,400 to 1,12,000 ஃபார் எஸ்ஐ கேட்டகரிக்கு. அதே மாதிரி ஹெச்சி கான்ஸ்டபுளுக்கு பார்த்தீங்கன்னா 25,500 to 81,100 இருக்கும். கான்ஸ்டபுள் கிரேவுக்கு லெவல் 3 21,700 to 69,100. இதில் கான்ஸ்டபுளுக்கும் இன்ஜின் டிரைவருக்கும் தான் வேக்கன்சிஸ் ரொம்ப அதிகமான வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த ஹெச்சி ஒர்க் ஷாப்பில் 13 வேக்கன்சி இருக்குது. பார்த்தீங்களா, இந்த 13 வேக்கன்சிஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒர்க் ஷாப் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், ஏசி டெக்னீஷியன், எலக்ட்ரானிக்ஸ், மிஷினிஸ்ட், கார்பெண்டர், ப்ளம்பருக்கான வேக்கன்சிஸ் இருக்கும். கேட்டகரி வைஸும் இருக்கும். ஒன்ஸ் அகேன் நீங்கள் ஹெச்சி ஒர்க் ஷாப் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ரிசர்வேஷன் நீங்கள் இதில் பார்த்துட்டு தெளிவாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ணும். வேக்கன்சிஸ் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைனா கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. 10% வேக்கன்சிஸ் கிளியராக எக்ஸ் மேனுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லிட்டாங்க. 30 days அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆல்சோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருப்பேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபார் எஸ்ஐ மாஸ்டரில் கண்டிப்பாக 12th ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும். செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் சர்டிஃபிகேட் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி எஸ்ஐ இன்ஜின் டிரைவருக்குமே கண்டிப்பாக 12th ஆர் 8 அதுக்கான ஈக்குவலண்ட் முடிச்சிருக்கலாம். ஸோ 12th, அதுக்கப்புறம் 12th நீங்கள் மேலே முடித்தாலும் ஓகே தான். பட் ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜின் டிரைவர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நமக்கு தேவை. அது இருந்தால் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் தென் ஹெச்சி மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் சிராங் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நமக்கு இங்கே தேவைப்படும். ஹெச்சி இன்ஜின் டிரைவர் ஆல்சோ 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். செகண்ட் கிளாஸ் இன்ஜின் டிரைவர் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒர்க் ஷாப் பொறுத்தவரை 10th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் மோட்டார் மெக்கானிக், இல்லைனா ஐடிஐயில் மோட்டர் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், ஏசி டெக்னீஷியன்ஸ் பண்ணவங்க ஆல்சோ அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் கான்ஸ்டபிள் கிரேவில் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் போட், அதாவது போட் ஆப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். போட் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். 265 horsepower இருக்கிற போட், அதாவது 265 horsepower கிலோ பிலோ இருக்கிற போட் கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் 1 year தேவை. கண்டிப்பாக ஸ்விம்மிங் தெரியணும். டீப் வாட்டர் வித்தவுட் எனி அசிஸ்டன்ஸ், யாரோட தயவுமே இல்லாமல்
டீப் வாட்டரில் ஸ்விம்மிங் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபார் எஸ்ஐ கேட்டகரிக்கு 22லேருந்து 28, ஃபார் ஹெட் கான்ஸ்டபுள் அண்ட் கான்ஸ்டபுளுக்கு 20லேருந்து 25க்குள்ளார இருக்கணும். எல்லா ஏஜுமே வந்து 1/7/2024 படி. அதே மாதிரி உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் ஆல்சோ ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்னவோ அந்த ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு. ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு 5 இயர்ஸும் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸுக்கு 3 இயர்ஸ் கண்டிப்பாக இதற்கான ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கண்டிப்பாக உண்டு ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஸோ நீங்கள் ஆன்லைன் வாயிலாக மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஃபிசிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அந்த கேட்டகரிக்கு உள்ளவங்களுக்கு 160 மினிமம் ஹைட்டும், அதர் தென் இவங்களை தவிர்த்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட் மெஷர்மெண்ட் ஃபார் ஃபஸ்ட் கேட்டகரிக்கு 73 to 78, அதே மாதிரி இவங்களை தவிர்த்து அதர்ஸ்க்கு 75 to 80 கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தால் ஓகே அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கேங்க. ஐ சைட் பொறுத்தவரையில் இதில் காமிச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிஃபோராக ஒரு மெடிக்கல் ஐ சைட்கான கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை காமிச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டேட்டூ ஆஸ் பர் த சேம் தான். நம்ம ஆர்மிக்கு என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான். இன்னர் ஃபோராம்குள்ளார இருக்கணும், வெளியில் பெருசாக இருக்கக்கூடாது, அதேமாதிரி தெரியுற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் தென் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக உண்டு. ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரை ஃபார் எஸ்ஐ மாஸ்டர் இன்ஜின் டிரைவருக்கு ஜென்ரல் நாலேஜ், ரீசனிங், அப்புறம் நியூமெரிக்கல், ட்ரேட் அவேர்னஸ் இதுக்கான 100 மார்க்ஸ் இருக்கும். இதெல்லாமே ஓஎம்ஆர் பேஸ்டு தான், ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி ஃபார் ஹெட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ், ரீசனிங் அபிலிட்டி, நியூமெரிக்கல் அபிலிட்டி இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ஸ் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள். அண்ட் எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 6 டைம்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது 162 வேகன்சிஸ் அப்படின்னா அதில் 6 டைம்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், ஃபிசிக்கல் டெஸ்ட், அப்புறம் டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டெஸ்ட், மெடிக்கல் எக்ஸாம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் ஃபேஸ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபிசிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு பொறுத்தவரை 1 மைல் ரேஸ் வந்து நீங்கள் 8 மினிட்ஸு கம்ப்ளீட் பண்ணணும். ஹை ஜம்ப், அதுக்கப்புறம் லாங் ஜம்ப்க்கான சான்சஸ் ப்ளஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டெஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இதுக்கப்புறமா ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த முன்ன சொன்ன மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் 2/6 ஸ்டார்ட் பண்ணி 1/7 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எஸ்ஐ மாஸ்டர்ஸ்க்கு 200ம், ஃபார் ஹெச்சிக்கு 100ம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆன்லைன் பேஸிஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். எக்ஸாம் சென்டர்ஸ் பொறுத்தவரை நமக்கு நியர்பை அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் பெங்களூர். பெங்களூருக்கு தாராளமாக நாங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ சென்னை ஆர் ஈக்குவல் டு பெங்களூர் இஸ் ஓகே. தாராளமாக நமக்கு சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்பை நமக்கு பெங்களூரே சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கிளியராக சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணுறது பெட்டர். ஸோ ஃபர்தராக இதை பற்றின டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். மறக்காம ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.